ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு யோகமான நாட்களை பற்றி பார்க்க போகிறேன். அடுத்த வரைந்த நாட்கள் யோகமாக இருக்குது. சந்திரன் நல்ல நிலைமையில் வராரு. ராசிக்கு கேந்திரமாகவும் குரு பார்வைக்கு வராரு. குருக்கு கேந்திரம் குரு பார்வைக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. 15ஆம் தேதி சுக்கிரனும் சூரியனும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிராதித்ய யோகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனசானத்தில் இருக்கிறனால பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு ராஜயோகாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பார். அவர் மகரத்தில் பகமப்பட்டாலுமே சுக்கிரன் கூட ஸ்தான பலம் பெற்ற சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. தன்னுடைய சுயசாரத்தில் போகிறாரு. மகரத்தில் தனுசு ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம்லாம் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்கு எப்போயுமே நல்ல பலன்களை தரும். நிறைய நேரில் கேட்டாங்க, சார் தினப்பலன்கள் போடுங்கன்னு. முந்தியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நல்ல நாளும் போட்டுட்டு இருந்தேன். இடையில் கொஞ்சம் வேலைப்பொழு அதிகம், எனக்கு உடல்நலம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெளி வட்டார போக்குவரத்து, பூஜை புனஸ்காரம், ஜனன ஜாதகம் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. அதை செக் பண்ணணும். ஓகே நேயர்களே, இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ ஒரு 7 நாளைக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தகவல்களை சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன், லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். அது மற்ற பலன்கள்லாம் வேறு. மற்ற பலன்கள் கிரகங்களுக்கு போடுறது, கோச்சார பலன்கள், தசாபத்தி பலன்கள், லக்கண பலன்கள். இதுக்கு முன்னாடி ராகு திசைக்கு போட்டிருந்தேன். நிறைய நேரில் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய நேரம் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது சார், எனக்கு பார்த்து கொடுங்க, ராகு திசை நடக்குன்னு. ஸோ அதெல்லாம் தனி டாப்பிக்கு, அதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது. இருந்தாலும் சந்திரன் நகர்வு ராசிக்கு சில மாற்றங்கள் கொடுக்கும். சரியா? ராசிக்கு சந்திரன் 8 கூடையவன். 8ஆம் இடங்கிறது என்ன? தேக ஆரோக்கியம், கடன், வம்பு, வழக்கு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு, தூரதேசம், அலைச்சல், சரியா, சில பிரச்சனைகள், இது தான் குறிக்கும். ஸோ அப்பேற்பட்ட 8 கூடை சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்துக்கு மாறி வருவார். அப்படி ஒரு மாறி வரும்போது தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மூலம், போராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு எது விதமான பலன்கள் கிடைக்கும் என்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இது கிட்டத்தட்ட தினப்பலன்கள் மாதிரி தான். உங்களுக்கு நான் இன்றைக்கிலேருந்து சொல்கிறேன். 10/1/2026 17/1/2026 ஒரு 7-8 நாளைக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு நிற்கும். இதில் சில வழிபாடுகளையும் சொல்கிறேன். அந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற வழிபாடு நீங்கள் பொதுவாக பண்ணுங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லுவேன். அது ஜென்ரலாக உள்ளது. இது உங்களுக்கு இந்த ஒரு வார காலத்துக்கு எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லையோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையோ இல்லைன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே நேரில், இப்போ சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8 கூடன் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா? தூரதேச அமைப்பில் நல்ல எதிர்பாராத அமைப்பு கிடைக்கும். ஆனால் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். வேலைன்னு சொல்ல முடியாது, தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் லாபம் இருக்கும். சரியா? ஏன்னா 10 கூடையவன் ராசியில் இருக்கிறதுனால காரிய ரீதியாக எல்லாத்தையும் நல்லா பண்ணுவீங்க. கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள், வியாபாரம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆள் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. எதுலேயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொன்ன மாதிரி சகலகால வல்லவனாக இருப்பீங்க. சமயோத புத்தி இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். செய்கிற வேலைகளில் உங்களோட திறமை 4 பேருக்கு பழச்சின்னு தெரியும். அதுபோக திரவ வசதிகள் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? கூடுதலாக சொன்னோம்னா விவசாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியில் குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால அடுத்த வரையான நாட்களில் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பலிதமாகும். ஆள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. சரியா? சில விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவி அந்த லீடர்ஷிப் உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைக்குவீங்க. ஈகை, இறக்கம், கருணை எல்லாமே இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வம்ங்கிறது 9ஆம் இடத்தை பார்க்கணும். உபசான தெய்வம்ங்கிறது அப்படிதான். உபசான தெய்வம் அப்படிமோ. தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் என்னது? சிம்மம். ஸோ சூரிய வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கொடுக்கும். அதுபோல் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணணும். சரியா நேரில்? இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும். சரியா? 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இஷ்ட தெய்வம்னா எப்படி சார் அப்படின்னா, லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தான் இஷ்ட தெய்வம். 5ஆம் இடம் குலதெய்வம். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ஐயப்பனை கும்பிடணும், இல்லை ஐயனாரை கும்பிடணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தீங்கனாலுமே 12ஆம் பட கருப்பணசாமி, ஐயனார், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சிவன் வழிபாடு தான். சித்தர் வழிபாடு, சிவன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சொல்லிட்டேன் நான், சூரியன் வழிபாடு, சிவன் வழிபாடு. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். இஷ்ட தெய்வமாக அவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும்.
சரியா? அதுதான் ரொம்ப சூட்சும வழிபாடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு. இவங்க 2 பேருமே வந்து மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு அடைக்கிற போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. மீன லக்கணத்தை பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து லக்கண ரீதியாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதுக்குண்டான நாள் ஓரையில் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணம், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஓரையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 9 சிவனாலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் நடக்குங்க, அவ்வளோதாங்க. இஷ்டப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு இந்த 7 நாட்கள் நல்லபடியாக இருக்கும். நான் அப்படி தான் தம்மில் போட போகிறேன். 7 நாட்கள் இஷ்டப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். 7 நாட்கள் வருகின்ற 7 நாட்கள் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதி முடிஞ்சிடும் இந்த வீடியோ வரதுலேருந்து. 11 to 17 7 நாட்கள் இஷ்டப்படி உங்கள் காரியம் நடக்கணும்னா இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. தனுசு ராசிக்கு சார் எனக்கு லக்கணம் தெரியாது, ராசி தான் தெரியணும்னா சிவன் கோயிலுக்கு போங்க. லக்கணம் தெரியும்னா நான் என்னென்ன லக்கணத்துக்கு எந்தெந்த சாமி சொல்லணும்னா அந்த சாமியை கும்பிடுங்க. ஒரு நாள் போய்ட்டு வாங்க, சரியா? அந்த கிழமைக்கு உண்டான நாளுக்கு போய்ட்டு வாங்க. இப்போ வந்து சிவன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம், இல்லைனா திங்கக்கிழமை போகலாம். முருகன்னா செவ்வாய்க்கிழமை போகலாம். பெருமாள்னா புதன்கிழமை போகலாம். லக்ஷ்மி வழிபாடுனா வெள்ளிக்கிழமை போகலாம். ஆஞ்சநேயர், ஐயனார், 18ஆம் பட கருப்பசாமி, ஐயப்பன் இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை போகலாம். இப்போ தான் நான் ஐயப்பன் கோயில் போட்டு வந்து வீடியோ பேசுகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லவா, இன்றைக்கி நான் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நாகத்தம்மனையும் சரிபாடு போய்ட்டு வந்தேன். நாகர் வழிபாடு இருக்குது, ராகு ஏதுகள், நாகலிங்கம், நாகஜோதி வழிபாடு போய்ட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ சனி மகாதிசை நடக்குது. சனி பகவானுக்கு கேந்திரத்தில் ராகு இருக்கிறாரு. ஸோ ராகு தன்னோட காரியத்தை எடுத்து செய்வதனால சனிக்கிழமை ராகு வழிபாடு பண்ணுறது நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த தனுசு ராசியில் இப்போ ராகு திசை நடக்கிறவங்களாம் சனிக்கிழமை இந்த வழிபாடு பண்ணணும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறாரு, சாரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சனிக்கிழமை நீங்கள் நாக வழிபாடு வச்சுக்கணும். சரியா நேர்களே? இதெல்லாம் சூட்சும வழிபாடு. பாருங்கள், நான் அந்த வார பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டேன். இதுதான் என்கிட்ட உள்ள ஒரு பெரிய இது. ஆனால் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ராக திசை நடக்கிறவங்களுக்கு தேவைப்படும் 18 வருஷம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே என்னை அறியாமல் சில வார்த்தைகள் வரும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது வந்து மேட்ச் ஆகும். ரைட் நேரில் இப்போ பலன்களை பார்ப்போம். பலன்கள் வந்து நல்லா இருக்கும். சரி, ஆடம்பரமாக இருப்பீங்க, தொழில் திறமை நல்லபடியாக இருக்கும், பதிவு பலம் பணப்பலம் இருக்கும், சகல வசதியோடு இருப்பீங்க. நல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? வெக்கேஷன் லீவு முடிஞ்சு இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. சரி, எனக்கு அரசாங்கத்தோட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்க காரியங்கள் வெகுஜன வேலைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், ஆடல் பாடல் நல்லாயிருக்கும். சரியா? தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துறையில் நல்லாயிருக்கும். விவசாயத்தை பற்றி சொல்லிட்டேன். போட்டி பந்தயம் லாட்டரியில் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, லாட்டரி சீட்டு வாங்க விடுமா சார்னு. லாட்டரி சீட்டு வாங்கணும்னா லக்கணத்துக்கு 2, 5, 9, 11 கூடியவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? இல்லைன்னா ராசிக்கு உள்ளவர் நல்லா இருக்கணும். இப்போ உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஓரளவு பரவாயில்ல. சரியா? 4ஆம் இடத்துல மறையாமல் இருக்கிறாரு. அவர் கேந்திரமாக குரு இருக்கிறாரு. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க. குரு என்றைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு? 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். குரு வக்கர நிவர்த்தி எழுதி வச்சுருந்தேன் இங்கே 11/3/2026 வருகிற மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். சரியா? குரு வக்கரம் அடைஞ்சு சனி பகவானுக்கு கேந்திரமாக ராசியை பார்ப்பார், நல்லாயிருக்கும். சரியா? நல்ல பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அது லாட்டரி சீட்டு விழுதோ வேறு எதனாச்சும் வழியில் பணம் வருதோ இல்லையோ, பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த லாட்டரி சீட்டு யோகம் வரவங்களுக்கு வந்து ஜனன ஜாதக லக்கண ரீதியாக 2 கூடியவனும் 5 கூடியவனும் 9 கூடியவனும் 11 கூடியவனும் நல்லா இருக்கணும். அதுபோல் 2 கூடியவன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பணம் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். சரியா நேர்களே? அதை பற்றி சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாகும். சரியா? 2 கூடியவன் யார்? ஒவ்வொரு லக்கணத்துக்குமே 2 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் 2 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார், வருமானம் நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு 2 கூடியவன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், வருமானம் நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்துக்கு உடைய சந்திரன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். ராசிக்கு 10, 11 நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு வருகிற ஒரு 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும். சரியா? சந்திரன் வந்து தனுசு, துலாம் 2 ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பார். மிதுன லக்கணத்துக்கு. கடக லக்கணத்துக்கு சூரியன் நல்ல பலன்கள் இருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணம், சிம்ம லக்கணம் புதன் நல்லாயிருக்கும். புதன் சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களும் வருமானம் இப்போ நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணம் சுக்கிரன் பரவாயில்ல, ராசியில் தான் இருக்கார், குருபாரில் இருக்கிறாரு. அடுத்து துலா லக்கணம் செவ்வாய் ராசியில் இருக்கார், குருபாரில் இருக்கிறார், பரவாயில்ல. அடுத்து விருச்சிக லக்கணம் குரு சரியில்லை. ஸோ விருச்சிக லக்கணத்தில் தனுசு ராசி பிறந்தவங்களும் இப்போ வருமானம் அந்தளவு சிறப்பாக இருக்காது. தனுசு ராசி தனுசு லக்கணம் 2 கூடியவன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார், சிறப்பாக இருக்காது. இவங்களுக்கெல்லாம் மார்ச் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். மார்ச் 11க்கு மேலே தான். இங்கே இதுதான் பிரச்சனை. இந்த பண பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தருக்குமே தனுசு ராசியில் ஏன் மாறுதுன்னா, அந்த நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கூடிய கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரணும். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது நீங்கள் பிறக்கும்போது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் வந்து கோச்சாரத்தில் சுப தொடர்பு, நல்ல ஆதிபத்தியம், ஸ்தான பலம் பெற்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அறிவை கொடுக்கும், நல்ல பழக்க வழக்கத்தை கொடுக்கும். அடுத்து மகர லக்கணத்துக்கு 2 கூடியவன் யார்?
சனி பகவான் தான் சரியில்லை. கும்பலக்கணத்து 2 கூடியவன் யார்? குரு பகவான் சரியில்லை. ஸோ நல்லா பார்த்தோம்னா தனுசு மகர கும்ப மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, தனுசு மகர கும்ப 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ விருச்சிகம் தனுசு மகர கும்ப இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு வந்து பணப்பழக்கம் பிரச்சனையாக இருக்கும். ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இருக்கும், உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும், ஓரளவு சொல்ல முடியும். அடுத்து மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியாக பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். ஓகே நேர்களே, இப்படி தான் நான் கொஞ்சம் பலன்களையும் சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தையும் சொல்லுவேன். இதுதான் ஒரு ஜோதிடர் இது, சரியா? சும்மா அப்படியே போகிறது வந்து வேறு, இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லிட்டு போகிறது வேறு. உங்கள் தனிப்பட்ட ஜாதக நட்சத்திர அமைப்புகள் எப்படி இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, அதே சொல்லணும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி உங்களுக்கு வந்து அடுத்து இடையில 12ஆம் இடத்துக்கு வருவார், விருச்சிகத்துக்கு வருவார். ஆனால் வீடு கொடுத்தவன் வந்து உச்சமடைவார் அந்த காலகட்டத்தில். நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இடையில வந்து கொஞ்சம் மறதி இருக்கும். யாருக்கும் டக்குன்னு வார்த்தை கொடுத்துடாதீங்க, வார்த்தையை காப்பாற்றுங்க. பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் இடையில, சரியா? அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம், பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது என்னைக்கு சார் அப்படி பார்த்தோம்னா, விருச்சிகத்தில் வந்து சந்திரன் இருக்கிற அன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல அந்த இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 14 சரியா? உங்களுக்கு வந்து 13 ஆமாம் 14ஆம் தேதி எடுத்துக்கலாம். ஆமாம் 14, 15 இந்த 2 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 13ஆம் தேதி வந்து அவர் வந்து அங்கே போயிடுவார். அவர் வந்து துலாமில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, சரி? ஆமாம் விசாகத்தில் அங்கே இருப்பார், ஒரு பாதம் தான் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 14, 15 2 நாட்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிற விஷயத்தில் தலையிட வேண்டாம், யாருக்கு ஜாமீன் கழுத்து போட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன்னு எதையும் சொல்ல வேண்டாம், சரியா? ஸோ 2 நாட்கள் உங்களுக்கு 14, 15 ஓகே. ஜனவரி 14, ஜனவரி 15 கவனமாக இருந்துக்கோங்க, சரியா? நீங்கள் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சந்திரன். பரவாயில்ல, ராசிக்கு வந்துட்டாருன்னா பரவாயில்ல, குரு பார்வைக்கு தான் வருவார், நல்லாயிருக்கும். ஸோ 14, 15 வந்து ஒரு பற்றெட்டு இருப்பீங்க, சரியா? வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு சில பிரயாணம் இருக்கும், அதில் அலைச்சல் இருக்கும், கண்ணீரில் கண்ணு பிரச்சனை வரும், சரியா? உடல் உஷ்ணமாகும். கொஞ்சம் 14, 15 மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்படி 7 நாட்கள் அதிர்ஷ்டம் வந்தாலுமே இடையில சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா? அதை தவிர்க்க முடியாது, சரியா? நம்ம ரோட்டில் போகிறோம், ரோடு ஃபுல்லாக கிளியராக இருக்கா, சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக் வருது, சில நேரத்தில் குண்டும் குழியுமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிரயாணம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் ஜனவரி 14, ஜனவரி 15 நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கு மேலே சந்திரன் ராசியில் வந்துடுவார். சந்திரன் ராசியிலேருந்து குரு பார்வையில் இருப்பார். கஜகேசரி யோகம் நல்லாயிருக்கும். எதிர்ப்பு வலுவியாக போட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த பணங்கள்லாம் வரும். இருப்பினும் சந்திரன் ராசியில் இருப்பார். ராசியில் யார் கூட இருப்பார்? ராசியில் வந்து செவ்வாய் புதன் 2 பேர் இருப்பாங்க. சுக்கிரனும் சூரியனும் பயிற்சியாக 2ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. சுக்கிராதி யோகம் வந்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ ராசியில் செவ்வாய் புதன் சந்திரன் 3 பேர் இருப்பாங்க. பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான், சரியா? நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? இயந்திரம் மிஷினரி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அமாவாசை விட்டு போகிற சந்திரன் தான் வருவார். ஏன்னா அடுத்து வந்து அமாவாசை. இந்த வருடம் வந்து தை அமாவாசை வந்து முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன், சரியா? ஏன்னா சந்திரன் வந்து முன்னாடியே போயிடுவார், சரியா? ஆமாம், தை அமாவாசை வந்து தை 4ஆம் தேதியே வந்துடுது, முன்னாடியே வந்துடுது. ஸோ அதனால் சந்திரன் சந்திரன் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறனால நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, தேகாரைக்கு நல்லாயிருக்கும், நல்ல பிரயாணம் இருக்கும், அது நல்லபடியாக இருக்கும். வீட்டில் நல்லா இனிக்க பேசுவீங்க, நல்லாயிருக்கும், சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் சந்திரன் இருக்குது, நல்லது தான். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போனாலும் அமாவாசை இருந்தாலுமே அங்கே சுக்கிரன் இருப்பார், ஓரளவு பரவாயில்ல. அமாவாசை யோகம் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே சுக்கிரன் இருக்கிறதுனால பரவாயில்ல. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 17 நாள் வந்துடும், சரியா? ஸோ இந்த 10 to 17 நாட்களில் கிரக நிலையில் இப்படி தான் இருக்குது. உங்கள் ராசியில் 3 கிரகங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கும். சந்திரன் அப்படியே ட்ராவலில் போவார். அமாவாசைக்கு மேலே வளர்பிறை சந்திரனாக இருப்பார், ஓரளவு பரவாயில்ல, சரியா நேர்களே? அதுக்கு அடுத்த வரையும் நாட்களில் போடுறேன். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தினப்பலன்கள் மாதிரி தான், சரியா நேர்களே? இதில் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து நல்லாயிருக்கும். உத்திராடத்துக்கு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொங்கலுக்கு பின்னாடி 14ஆம் தேதிக்கு பின்னாடி ஓரளவு நல்லாயிருக்கும், சரியா? தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சு சுக்கிரன் கூட சேருவார். அதனால் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், ஓரளவு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், உழைச்சி பணம் கிடைக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். கட்டட வேலை, சப்கான்ட்ராக்ட் வேலை, ஜல்லி மணல் சப்ளை, இப்படி செகண்டரி ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு இதில் வேலை பார்க்குறவங்க, அரசு ஊழியர்கள், அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆயில், கிரீஸு, பெட்ரோல் பங்கு, பழைய பொருட்கள், பழைய வேலைகள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை, செவிலியர் வேலை, கம்பவுண்டரு, இது மாதிரி வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மூல நட்சத்திரம் எப்படி சார் இருக்கும்? மூலம் கேதுவின் நட்சத்திரம். கேது எங்கே இருக்கிறார்? சூரியன் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார், சரியா? ஸோ சூரியன் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரோ அப்படி தான் இருக்கும். மேலும் மூல நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ஏன்னா சனி பகவான் வீட்டில் சுக்கிரன் கூட சேர்ந்து இருப்பார், ஓரளவு பரவாயில்ல, சரியா? ஸோ மூல நட்சத்திரத்துக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். ஓரளவு அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சரியா? அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பூராடம் நல்லாயிருக்கும்.
போராடம் வந்து 2ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருப்பார். ஆனால் சூரியன் கூட சேர்றதுனால கொஞ்சம் டைட்னஸ் ஆவீங்க. போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் டைட்னஸ் ஆவீங்க. பணம் வீட்டுக்கு கொண்டு வரதில் சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால குறுக்கு வழியில் போடலாமான எண்ணங்கள்லாம் வரும். கெட்ட பழக்க வளங்கள் தொத்திக்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் ராசிக்கு பாக்கியாதிபதி கூட தான் போய் சேர்றாரு. தனுசு ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சூரியன் வந்து யோகர், அப்பலுக்கற்ற யோகர். அவர் 2ஆம் இடத்துல இருக்குது, நல்லா தான். 9 கூட 2ஆம் இடத்துல இருக்கனால அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வ பண்ணி சொத்துக்கள் கிடைக்கும், பாக்கியம் கை கொடுக்கும், தொட்ட காரியம் துளக்கும், பேரு புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். உங்கள் பேரை சொன்னாலே மற்றவங்களாம் சரி சரின்னு போயிடுவாங்க. சரியா? உங்கள் பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சூரியன் நல்லது செய்வார், ஆனால் லக்கண ரீதியாக அந்தளவு செய்ய மாட்டார். இருப்பினும் மகரத்தில் சூரியன் பகமை பெறுவார், சுக்கிரன் கூட சேர்ந்து ஓரளவு நியூட்ரலாக இருப்பார். சரியா நேர்களே? ஸோ தை மாதம் முழுக்க சூரியன் வந்து உங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார். சூரியன் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருஷிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா நேர்களே? ஸோ சூரியன் தை மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு 9 கூடையவன், 2ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான். அப்பா வழி வருமானம் இருக்கும், இல்லைனா அப்பா வந்து குடும்பத்துக்கு நல்ல பணத்தை கொடுப்பார். உங்கள் வீட்டில் தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும், மிகச்சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சுக்கிராதித்ய யோகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பு தான். பேச்சில் வந்து சில நேரம் வேகமாக பேசுவீங்க, உஷ்டமாக பேசுவீங்க, அது நேரம் குளிச்சாகவும் இருப்பீங்க. ஸோ உங்கள் பேச்சில் வந்து நைந்து பேசினாலும் அதில் ஒரு வெப்பம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, சனி பகவான் வீட்டில் பகமைப்பட்டு சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பேசும்போது நிதானமாக பேசுங்க. சரியா? நீங்கள் நல்லதாக நினச்சி பேசுவீங்க, மற்றவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும். சரியா? நீங்கள் நல்லதாக நினச்சி பேசுவீங்க, மற்றவங்க வந்து அது விதர்ப்பமாக எடுத்துக்கிடுவாங்க. அதனால் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிங்க, நல்ல விதமாக இருக்குது. ஆனால் ராசி வலுப்பட்டுருக்கு, சந்திரன் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால எப்படி இருப்பீங்க? வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. அந்த அமைப்பு 3மே இருக்கும், கலவை பலன் ராசியில் இருக்கும். சரியா நேர்களே? ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 100க்கு ஒரு 70% நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. பூராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து கொஞ்சம் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும், மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்கணும், பெருமாள் கோயிலுக்கு போகணும். சரியா? சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி உரையிலும் போகலாம், இல்லைனா சுக்கிர உரையிலும் போகலாம். சனி உரை வந்து டயம் வராது, சுக்கிர உரையிலே போங்க, நல்லது தான். சனிக்கிழமை சுக்கிர உரையில் போங்க. சுக்கிர உரையில் போய் அங்கே போய் பெருமாள் கோயிலில் போய் தாயாரையும் பெருமாளையும் கும்பிட்டுவாங்க. சனிக்கிழமை சுக்கிர உரை எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா கரெக்டாக 5 to 6 வரும், கோயில் திறந்துருப்பாங்க, போயிட்டு வந்துடுங்க. சரியா? சனிக்கிழமை வர சனிக்கிழமை நீங்கள் வந்து பெருமாளை போய் கும்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் வீக் ஆவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு அந்த நான் சொல்கிற மாதிரி மகரத்தில் சுக்கிரன் ஒரு 28 நாள் இருப்பார். அதனால் அடுத்த வரையில் ஒரு 4 வாரங்கள் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு வந்துடுங்க. தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரநாதன் நல்லா இருக்கிறார். சரியா? இருப்பினும் சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை சூரிய உரையில் சிவன் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை சூரிய உரை எப்போ சார் வரும் அப்படி பார்த்தோம்னா சூரிய உரை காலையில் 9 to 10 வரும், போயிருங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன் சார் அப்படி சொல்கிறவங்க வந்து நைட்டு தான் போகணும், இல்லைன்னா ஈவினிங் போகலாம். வெரி குட், ஈவினிங் 4 to 5 போகலாம். சரியா? அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை 9 to 10 இல்லைனா 4 to 5 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு வந்துருங்க. வில்வலையை போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா, வாங்கி கொடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சூட்சும வழிபாடுகள். அந்தந்த வாரத்தில் அந்தந்த நட்சத்திரத்துக்குரியவங்க அந்தந்த தெய்வத்தை அந்தந்த கிழமையில் அந்த டைம் அந்த ஓரை பார்த்து கும்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நாள் பார்க்குறவனுக்கு கோல் ஒன்றும் செய்யாது, ஓரை பார்த்து சாமி கும்பிட்றவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. கிரக தோஷம் எதாக இருந்தாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அடிபட்டு போயிடும். இந்த முடியாதவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, தீக்கம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது மாதிரி வழிபாடு பண்ணணும். சரியா? அது ரொம்ப முக்கியங்க. கோயிலே வந்து ஆகம முறைப்படி தான் கட்டியிருக்கிறாங்க. கோயிலுக்கே வந்து 1008 சாஸ்திரம் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. தெய்வம் இருக்கிற இடத்துக்கே நிறைய சாஸ்திரம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்போ தெய்வத்தை கும்பிடும்போது நம்ம ரொம்ப ஒரு நுட்பமாக தான் போகணும். அதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சரி, அடுத்து வந்து மூல நட்சத்திரத்தை பிறந்த எப்போ சார் போகணும்? மூளை வந்து சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு. சூரியன் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறாரு. ஸோ சனி பகவான் வீட்டில் இருக்கிறனால நீங்களும் வந்து சனிக்கிழமை 9 to 10 இல்லைனா 4 to 5 போங்க. மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க சனிக்கிழமை 9 to 10 இல்லைனா 4 to 5 சிவன் கோயிலுக்கே போங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. இப்படி 19 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கலாம் பார்த்தேன், இழுத்துருச்சு. இதுக்கு தான். சரியா நேயர்களே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய சொல்லிட்டு இருப்பேன் நான். சரியா நேயர்களே? தனுசு ராசிக்கு பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது பெரிய சப்ஜெக்ட்டு. நட்சத்திரம், நீங்கள் பிறந்த ராசிநாதன், அப்புறம் லக்கணாதிபதி, லக்கண சுபர், யோகர், பாவர், மாரகர், இவங்கள ஒருத்தராக எடுத்து பேசுகிறோம்னா பொழுது போய்கிட்டே தான் இருக்கும். ரைட் நேயர்களே, எனக்கும் கடமைகள் இருக்குது. இந்த 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10 to ஜனவரி 17 ஒரு 7 நாளுக்கு வந்து இஷ்டப்படி உங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இஷ்டப்பட்ட காரியங்கள்லாம் இனிமையாக நடக்கும். அப்படி தான் தம்மையில் போடுவேன். 7 நாட்களுக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் இனிமையாக நடக்கும். சரியா? அதை பாருங்கள். இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடுங்க.
அதே நேரத்தில் இஷ்ட தெய்வம் சொல்லியிருக்கிறேன், அதே நேரத்தில் நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். சரியா? ரெண்டையும் கொஞ்சம் காம்பன்சேஷன் பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வத்தை என்றைக்கு கும்பிடணுமோ அன்றைக்கி ஒரு நாள் போய் கும்பிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்தை கும்பிடணும்னா அந்த வழிபாடும் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.